ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஸ்கூல் பார்ட்டி கிராஃப்ட் பார்ட் 2 தான் பார்க்க போகிறோம். நம்ம வந்து பார்த்திங்கன்னா பார்ட் 1ல் பார்த்திங்கன்னா நான் வந்து காசு சேர்த்துட்டு உங்களை வந்து வீடு வாங்கலான்னு சொல்லியிருந்தேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து காசு வந்து சேர்த்துட்டேன். இப்போ நம்ம வந்து ஒரு பெரிய வீடு வாங்க போகிறோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மகிட்ட ஸ்டார்டிங்கில் பார்த்திங்கன்னா 3 லட்சம் இருந்துச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா 11 லட்சம் சேர்த்துருக்கேன் நான் வந்து. இப்போ வந்து நம்ம போயிட்டு வந்து நல்ல பெரிய வீடை வாங்கலாம். இப்போ வாங்க, அதுக்கு முன்னாடி நம்ம இந்த காசு எடுத்துக்கலாம். பார்க்காதவங்க அதை பாருங்கள், அப்போ தான் அந்த செகண்ட் பார்ட் புரியும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இவன் வந்து ஸ்மைலி வச்சுருக்கான், ஸ்மைலி எடுத்தாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீடு வாங்கிட்டு இந்த மார்க்கெட்டுக்கு வந்து நம்ம கொஞ்சம் திங்ஸ்லாம் வாங்கலாம். ஃப்ளோர் மேட்லாம் இருக்குது, நம்ம வாங்கலாம். இங்கே பாருங்கள், ஃப்ளோர் மேட்டு, இந்த மேட்டு இதெல்லாம் இருக்குது. நம்ம வந்து ஃபஸ்ட்டு நம்ம ஒரு பெரிய வீடாக வாங்கிக்கலாம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த இதை வாங்கலாம். இங்கே பாருங்கள், ஒரு புதையல் பிடிக்கிற புதையல் எடுத்துடலாம். இது மாதிரி தான் நான் வந்து 5 லட்சம் 3 லட்சத்துலேருந்து வந்து 11 லட்சம் சேர்த்துருக்கேன். இந்த வண்டி எடுத்துக்கலாம். நம்ம என்ன கலர் வைக்கலாம்? ரெட் கலர் வைக்கலாம். ரெட்டு இல்லைன்னு நினைக்கிறேன். சரி, ஓகே, ப்ளூ வச்சுக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த வண்டியில் போகலாம். நம்ம இங்கே ஒரு பார்த்திங்கன்னா 2 பாக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா புதையல் இருக்குது. நம்ம இதையும் எடுத்துக்கலாம். இதே நம்ம எடுக்கலாம். இது எடுத்தாச்சு. இங்கே ஒரு புதையல் இருக்குது, இதை எடுத்துக்கலாம். இது மாதிரி எடுத்து பார்த்திங்கன்னா நான் வந்து 11 லட்சம் கிட்ட சேர்த்துருக்கேன். பார்த்திங்கன்னா இந்த வண்டி எடுத்துக்கலாம். நம்ம இந்த வண்டி எடுத்துகிட்டு நம்ம வீட்டுக்குள்ளே போட்டுடலாம். எடுத்து இது வந்து நம்ம ஆரம்பத்துலேயே வந்து ஒரு வீடு கொடுத்துருவாங்கன்னு சொல்லியிருந்தேன் பார்ட் 1ல். அந்த வீடு தான் இது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம வந்து வீட்டுக்குள்ளே போகலாம். நான் வந்து ஏற்கனவே வீடு காட்டியிருந்தேன். இதெல்லாம் நம்ம வீடு சும்மா காட்டுறேன், அப்படியே நம்ம போகலாம் வாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த சைக்கிள் எடுத்துக்கலாமா? என்ன செய்யலான்னு தெரியல. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா டே இந்த லூஸுங்க நம்மளை சுட்டு நம்ம காசு எடுக்கிறாங்க. இவனை ஃபஸ்ட்டு உள்ளே கூட்டு போய் நம்ம சுட்டு நம்ம காசு எடுத்துக்கலாம். ஏண்டா சுட்டு அவங்க சமாளிக்காமல் நம்ம காசு எடுக்கிறாங்க. இந்த காரில் போனால் நம்ம இப்போ வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு வீடு இருக்குது. நம்ம வீட்டுக்கு பின்னாடி ஒரு வீடு இருக்குது. இங்கே போகலாம். இந்த வீடு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம சுற்றி பார்த்துக்கலாம். நம்ம இந்த ஆங்கிள் வச்சுக்கலாம். இப்போ போயிட்டு பார்த்திங்கன்னா இங்கே ஒரு டோர் இருக்குது. ஒரு மரக்கலை டோர் மாதிரி போட்டிருக்காங்க. உள்ளே போனோம்னா பார்த்திங்கன்னா ஒரு சோஃபா செட்டு, டிவி, அப்புறம் வந்து மேலே ஒரு இடம் போகுது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பெட்ரூமு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது மேலே ஒரு பாத்ரூம் வச்சுருக்காங்க. அங்கிட்ட வந்து வெளியே வர்றதுக்கு ஒரு ஆங்கிள் வழி மாரி வச்சுருக்காங்க. இந்த வீடு எவ்வளோடா? இது வந்து 3 லட்சம், அதாவது 3030 ரூபா. 30 ரூபாயா? 3300 ரூபா. வேறு ஆங்கிளில் பார்ப்போம் நம்ம. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து இந்த வீடு நல்லா இல்லை, எனக்கு பிடிக்கல. கொஞ்சம் பெருசாக வாங்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா லொக்கேஷன் எங்கே காட்டுது? இங்கே பாருங்கள், இந்த க்ரீன் கலர் இருக்குது பாருங்களேன். இது மட்டும் தான் நம்ம வீடு. இது ஃபுல்லாமே நம்ம அதாவது ஸ்பான் ஆகிக்கலாம், அப்படியே ஸ்பான் ஆகும். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டுக்கு எய்த்தாப்பில் இங்கே பாருங்கள், இது வந்து நம்ம வீடு. இது வந்து பார்த்திங்கன்னா வேறு வீடு, நம்ம வந்து வாங்குகிற வீடு. இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் இடம் வந்து ஸ்பேஷியஸாக கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா 2 சேர் போட்டிருக்காங்க வெளியே. வேண்ட ஸ்மைல் இருக்குது, எடுத்துக்கிட்டேன். வீடு ஓடுறா. நம்ம வந்து இந்த வெண்டை தப்பிக்கணும். வந்து பார்த்திங்கன்னா காசை வந்து எடுப்பாங்க நம்மகிட்ட இருந்து. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு இன்ஜினியர் டோரு. இது வந்து பின் டோரு. இங்கே பாருங்கள், பின்னாடி ஒரு வழி இருக்குது. சூப்பராக இருக்கே, பின்னாடி வழி இருக்குது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி முன்னாடி இருக்க மாதிரி இது இங்கே ஒன்று. இப்படி வந்து பார்த்திங்கன்னா சுற்றி போய்க்கலாம். இங்கே பாருங்கள், பின்னாடி கார் பாருங்க. இந்த கார் வந்து 2 கார் நம்மளுக்கு கொடுத்துருவாங்க சொந்தமாக. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து ஸ்விம்மிங் பூல் இருக்குது. இப்போ நம்ம வந்த இடம் தான் அது. வாங்க வீடை சுற்றி பார்த்துடலாம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு சோஃபா, மாடிக்கு போகிற வழி கொடுத்துருக்காங்க பாருங்கள். இப்போ நம்ம போனோம் மாடிக்கு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு டிவி பார்க்குறதுக்கு அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா பெட்ரூமு. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு அதாவது லிவிங் ரூம் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஆனால் லிவிங் ரூம் கிடையாது, அது வந்து ஸ்டேஷ்னரி திங்ஸு அந்த மாதிரி ஒர்க்கு, அதாவது நம்ம ஆஃபீஸ் ஒர்க்லாம் பண்ண மாதிரி ஒரு ரூம் கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அடுத்து நெக்ஸ்ட் வீட்டுக்கு போகலாம். ஃபஸ்ட்டு ஹவுஸ் வந்து நம்ம பார்த்தாச்சு. செகண்ட் ஹவுஸ் பார்த்திங்கன்னா பிளாக் கலர் டோர் வச்சு இந்த வீட்டுக்கு நம்ம பார்த்தோம் பாருங்களேன், அந்த வீட்டுக்கு ஆப்போசிட்டில் இருக்க வீடு. இது வந்து பிளாக் டோர் வச்சுருக்கு. நம்ம உள்ளே போகலாம். இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சின்ன வீடு தான் அது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு இடம், இது அப்படியே நீங்கள் பாருங்கள் என்னென்ன இருக்குதுன்னு பாருங்கள். இது வந்து பாத்ரூமு, மாடிலாம் இல்லைன்னு நினைக்கிறேன்.
ஆமாங்க அந்த வீட்டில் வந்து இங்கே இருக்கா பாதை வந்து குட்டியாக போகுது. இங்கே பாருங்கள் ரொம்ப சின்ன வீடுங்க. இங்கே பாருங்களேன் நெருக்கமாக தான் இருக்குது. இந்த வீடு வந்து வேணாம். அப்புறம் வந்து நம்ம வெளியே போகலாம் வாங்க. எங்கிட்டா போகணும் வெளியே போகிறது எங்கன்னே தெரியலங்க. அவ்வளோ சின்னதாக இருக்குது வீடு. அப்புறம் வந்து இங்கே ஒரு ஸ்விம்மிங் பூல் கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி ஒரு இது என்னதுடா. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு மரம் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு கார்டன் பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குன்னு பாருங்கள் கார்டனு. அப்புறம் இங்கே ஒரு ஸ்விம்மிங் பூல். இங்கே படுத்துக்கிட்டே இங்கே பாருங்கள் நம்ம வந்து சன்னை பார்க்கலாம். அது மாதிரி கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து இங்கிட்டு வந்து ஒரு சேர் இருக்குது. இங்கே பாருங்கள் இப்படி நம்ம உட்காந்துக்கலாம். அதில் இங்கே பாருங்கள் இப்படி உட்காரலாம். இங்கே பாருங்கள் ஸ்கை கலரும் மாறுது பாருங்கள். மேலே நைட் வச்சுக்கலாம், பகலாக வச்சுக்கலாம், மதியானம் வச்சுக்கலாம், நம்மளோட இஷ்டம் தான். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு டைனிங் டேபிள் அதாவது ஒரு சாப்பிட்ற செட்டப் மாதிரி கொடுத்துருக்காங்க. அப்புறம் இங்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள் இவங்க தாங்க அந்த காசை எடுத்து ஒரு கும்பல். இங்கிட்ட மாட்டோன்னா காசை ஃபுல்லாக எடுத்துருவாங்க. இங்கிட்ட மாட்டவே கூடாது. நம்மளும் கண்ணு சுடலாம். ஆனால் அவங்க காசு எடுத்தால் மட்டும்தான் நம்ம சுடணும். அது தப்பு இல்லை. அடுத்தவங்க காசு நம்மளுக்கு தேவையில்லை. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஹவுஸ் அவ்வளோதான். நம்ம வந்து தேர்ட் ஹவுஸ் போகலாம். தேர்ட் ஹவுஸ் பார்த்திங்கன்னா நம்ம ஏற்கனவே வந்து கார் வந்து பார்த்தோம் பாருங்கள் அந்த ஹவுஸ் தான். நம்ம வந்து ஃபோர்த்து ஹவுஸ் போயிடலாம். ஃபோர்த்து ஹவுஸ் வந்து இங்கே இருக்குது. இங்கே பாருங்கள் இது வந்து ஒரு கார்டன் மாதிரி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி தாங்க. ஆனால் என்ன கொஞ்சம் பெருசாக வாங்கணும்னு பார்க்குறேன் வீடை. வேற ஒன்றும் இல்லை. நம்ம வந்து 11 லட்சம் இருக்குது நம்மகிட்ட. இது எவ்வளோடா அந்த வீடு? இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது எவ்வளோன்னா 200-800 இந்த ஹவுஸு எனக்கு பிடிக்கிறேங்க. இப்போ நம்ம வந்து 5th ஹவுஸா நம்ம 5th ஹவுஸ்க்கு போகலாம். எங்கடா சுடுறாங்க இங்கே கீழே பார்த்தீங்கன்னா சுட்டு காசெல்லாம் எடுத்துகிட்டு இருக்காங்க. நம்ம இங்கிட்டு வழி இருந்தால் அப்படியே இங்கிட்டு போயிடலாங்க. கீழே போக வேணாம். அப்படியே அடுத்த ஹவுஸ் போனாயிடலாம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹவுஸு இதான் பார்த்தோமா? ஆமாம் இப்போ இதான் பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கடைசி ஹவுஸ் தாங்க. பார்த்திங்கன்னா இது கொஞ்சம் கார் பார்க்கிங் மட்டும் கொஞ்சம் பெருசாக இருக்க மாதிரி இருக்குது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா என்னடா ஸ்க்ரீன் திரும்புது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இங்கிட்ட ஒரு இது மாதிரி கொடுத்துருக்காங்க. என்னடா வந்துட்டு இருக்காங்க ஃபாலோ பண்ணி நம்மளை. நம்ம சுற்றுண்டி தான் ஆனால் இதுக்கு மேலே பொறுமையாக இருக்க முடியாது. வந்தானா இதுக்குள்ளே பார்த்திங்கன்னா 2 ஸ்மைலி எடுத்துக்கலாம். ஸ்மைலியை இப்போ வந்து தொட்டோம்னா அந்த ஸ்மைலி எடுத்துக்கலாம். ஏங்க இங்கேயும் வராங்க அவங்க. நம்ம வந்தாங்கன்னா சுட்டுறலாங்க. இங்கே பாருங்கள் நிற்கிறாங்க பாருங்கள் பின்னாடி கண் வச்சுட்டு. நம்மளும் கண் இருக்குங்க பாருங்கள். நம்ம இப்போ ஷோரூம் ஏதாவது மார்க்கெட்டுக்கு போய் நம்ம ஏதாவது நல்ல கண்ணை வாங்கணுங்க. அவங்க அடிக்கிற மாதிரி கண்ணை வாங்கணும். நம்ம ஃபஸ்ட்டு இந்த இதை எடுத்துடலாம். புதைய எடுத்துடலாம். பாருங்கள் எங்கேருந்தான் வராங்கன்னே தெரியல. நம்ம காசு எடுக்கிறதுக்கு போடு. நான் வந்து ஹவுஸ் வந்து செலக்ட் பண்ணிட்டேன். எந்த ஹவுஸ்ன்னு இங்கே பாருங்கள். இவனை அடித்தோம்னா நம்மளை அடிப்பாங்க. நம்ம அடிக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன் அவன் பேசாமல் இருப்பான். இந்த ஸ்டார் போட்டிருக்கணும் மட்டும் தொட்டுறாதீங்க. நம்ம பேசாமல் இருந்தோன்னா அவன் பேசாமல் இருப்பான். அப்படி இல்லைன்னா நம்மளை அடிப்பான். நான் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஹவுஸ் தாங்க வாங்க போகிறேன். நம்ம ஏற்கனவே வந்து பார்த்தோம். சுடுறான் ஓடுறோம். நம்ம ஏற்கனவே வந்து பார்த்தோம் அந்த ஹவுஸை. அதாவது நம்ம வீட்டுக்கு 8th வீடு தான். இந்த வீடு தான் நான் வாங்க போகிறேன். அதுக்கு 8th வீடு தான். பின் டோர் இருக்குது, முன் டோர் இருக்குது. அங்கே பாருங்கள் அது வந்து முன்னாடி டோரு, இது வந்து பின்னாடி டோரு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டுக்கு 8th இருக்க வீடே வாங்கிடலாம். எவ்வளோன்னு தெரில, நம்ம எவ்வளோன்னு பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா 6300 அந்த ஹவுஸு நான் வாங்க போகிறேன். இப்போ வந்து வாங்கியாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம கீழே வந்து போட்டாங்க திஸ் இஸ் யுவர் ஏரியான்னு போட்டாங்க. அதாவது நம்ம பர்ச்சேஸ் பண்ணியாச்சு இந்த வீட்டை. இப்போ வந்து நான் அதில் வந்து பேரை மாற்ற போகிறேன். நான் பேரை மாற்றி கண்டினியூ பண்ணுறேன். இப்போ நான் வந்து பேரை மாற்றிட்டேன். இப்போ வந்து இந்த வீட்டில் நம்ம என்ன வேணால் பண்ணலாங்க. இது வந்து நம்ம வீடு ஆயிடுச்சு. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஸ்கின்னை மாற்றிக்கலாம். இங்கே பாருங்கள் காசு கீழே கிடக்கு எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஸ்கின்னை மாற்றலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதுக்குள்ளே போயிட்டு நல்ல ஸ்கின்னாக மாற்றணுங்க. நம்ம வந்து இது வச்சுக்கலாம். பேக் பேக்கும் வேறு மாற்றிக்கலாம். நம்ம வந்து இது வச்சுக்கலாம். டோனட் வச்சுக்கலாம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா யாரை சொல்கிறது. இங்கே பாருங்கள் இது வந்து நம்ம வீடு ஆயிடுச்சு. இப்போ நம்ம என்ன வேணால் செய்யலாம். இங்கே பாருங்கள் கலர் மாற்றலாம். நம்மளுக்கு வந்து கலர் மாற்றுற ஆப்ஷன்லாம் கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா வந்து இந்த வீட்டை நம்ம வாங்கிட்டோம். இனிமேல் நம்ம என்ன வேணால் சொல்லிக்கலாம். வீட்டில் நம்ம போயிட்டு ஃபஸ்ட்டு மார்க்கெட்டு போயிட்டு இது என்னடா நிலம் எல்லாத்துலேயும் கொஞ்சம் சின்னதாகவே இருக்குது. கொஞ்சம் வழி வந்து பார்த்திங்கன்னா இந்த இதில் கொஞ்சம் சின்னதாகவே இருக்குது எல்லா வீட்லேயுமே. வழியை கொஞ்சம் பெருசு பண்ணிக்கலாம்.
இப்போ வந்து டோரை கொஞ்சம் பெருசு பண்ணியாச்சு. இந்த டோரை நம்ம லாக் பண்ணிடலாம். லாக் பண்ணியாச்சு. இதையும் கொஞ்சம் பெருசாக்கிக்கலாம். சாரி காய்ஸ், கொஞ்சம் ஃபோன் வந்துருச்சு, அதான் டிஸ்டர்பன்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம கண்டினியூ பண்ணலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா திருப்பி நம்ம அதை நிலையை உடச்சிட்டு கொஞ்சம் பெருசாக வைக்கலாம். வச்சாச்சு. நம்ம வந்து லாக் பண்ணிட்டு போயிடலாம். நிறைய பேர் உள்ளே போயிடுவாங்க. நம்ம லாக் பண்ணியாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு வெஹிக்கிள் கொடுத்துருப்பாங்க, அதாவது காரு. நம்ம எடுத்துகிட்டு கிளம்பலாம். இங்கே பாருங்கள், 2 கார் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? அந்த கொஸ்ட் தான் நான் வாங்கியிருக்கேன். இது 2 கார், 2 இதில் நம்ம கலர் மாற்றலாம் காரை. ஓ, அங்கே போய் தான் மாற்றணுமோ? ஆமாங்க, அங்கே போய் தான் மாற்றணும். நான் பட்டன் மாற்றிக்கிறேன், லெஃப்ட் ரைட் பட்டன் மாற்றிக்கிறேன். போட வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதுக்கு போயிட்டுருக்கேன், அதாவது மார்க்கெட்டுக்கு. சாரி காய்ஸ், கொஞ்சம் மெசேஜ் வருது. இப்போ நம்ம மார்க்கெட்டுக்கு வந்து வந்தாச்சு. இங்கே தான் நம்மளுக்கு எல்லா ஐட்டமும் இருக்கும். டோரு, மேட்டு, நம்ம என்ன தேவையோ வாங்கிக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு ஒரு மேட்டு வாங்கலாம், நல்ல மேட்டை வாங்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள், நிறைய மேட் இருக்குது பாருங்கள். நம்ம வந்து நல்ல மேட்டை வாங்கணும். நான் வந்து இந்த மேட்டு ஒன்று வாங்கிக்கிறேன். அப்புறம் வந்து வேறு என்ன வாங்கலாம்? நம்ம ஃப்ளவர்ஸ் இப்போதைக்கு இது வாங்க தேவையில்ல. டோரும் இருக்குது. நம்ம ஃபர்னிச்சர் மட்டும் வாங்கிக்கலாம். நம்ம ஃபர்னிச்சர் வந்து சோஃபா வாங்கணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா சோஃபா எங்கடா? சோஃபா வந்து அடுத்த ஃப்ளோரில் இருக்குமோ? ரேக்கெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லைங்க, இருக்குது எல்லாமே. சோஃபா இங்கே தாங்க இருக்குது. இந்த சோஃபாவில் மட்டும் இது ஒன்று வாங்கிக்கலாம். என்னடா அப்படி இருக்குங்க சோஃபா? இது வாங்கலாங்க, சூப்பராக இருக்குது. பிளாக் கலர் சோஃபா, நம்ம கலர் மாற்றிக்கலாம். இது வந்து 270 ரூபா ஒன்று வாங்கிக்கலாம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டேபிள் எல்லாமே இருக்குது. அப்புறம் வந்து தேவையில்லை, சோஃபா மட்டும் தான் தேவை. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பாத்ரூமுக்கும் தேவையில்லை. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃபுட்டும் தேவை கிடையாதுங்க. நம்மகிட்ட ஃபுட்டு ஏற்கனவே சாப்பிட்டாச்சு. அதெல்லாம் நம்ம வந்து கன்று வாங்கணுங்க, அதுதான் நம்ம முக்கியமாக இங்கே வந்தோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது வந்து 335 ரூபா இந்த கன்று. இது வந்து பிஸ்டல் மாதிரி இருக்குது. நம்ம பவர்ஃபுல் கன்று வாங்கலாம். இதுக்குள்ளே போயிட்டு இங்கே பாருங்கள், போட்டுங்க பாருங்கள் எவ்வளோ இதெல்லாம். இங்கே பாருங்கள் எவ்வளோ பெரிய கன்னாக இருக்குதெல்லாம். அதனால் நம்மகிட்ட காசு இல்லை அதுக்கெலாம். இந்த கண்ணோடா இது 500 ரூபாயா? நம்மகிட்ட 472 ரூபா தான் இருக்குது. இந்த சைடு பாருங்கள் காசு. இது அந்த இதில் கிரெனேட் ஐட்டம் தேவையில்லைங்க, கிரெனேட் எதுவுமே தேவையில்லை நம்மளுக்கு. நம்ம கன்று தாங்க, நல்ல கண்ணாக வாங்கணும். காசுன்னு தான் வாங்கலாம். இது வாங்கலாமாங்க, தரமாக இருக்குங்க கன்று. 610 ரூபா. நான் இந்த வாங்க போகிறேன். இந்த கன்று வாங்கிட்டேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம பழைய கன்று வந்து விற்றுடலாம். இது வந்து பழைய கன்று. இந்த கன்று நான் விற்க போகிறேன். இப்போ வந்து இதை விற்கலாம். 296 ரூபாய்க்கு போகுது. இங்கே பாருங்கள் சைடில் காட்டுது பாருங்கள் சேலுன்னு. நம்ம வந்து சேல் பண்ணியாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த புது கன்று வந்து எடுத்துக்கலாம். எப்படி சுடுதுன்னு ட்ரை பண்ணலாம் வாங்க. இப்போ பார்த்திங்கன்னா சுடலாம். இப்போ போடுங்க பாருங்கள் எப்படி சுடுதுன்னு. நல்லா சுடுது. இன்னொரு கன்று வாங்கிக்கலாம். நம்ம வந்து கிடைக்கிறப்பே வாங்கி வச்சுக்கணுங்க, அப்போ வாங்கினா தான் உண்டு. இது என்னதுடா? ஏற்கனவே நம்ம இருந்துச்சு இந்த கன்று. இது வந்து பார்த்திங்கன்னா 250 ரூபா. ஆனால் நம்மகிட்ட காசு இருக்குது, வாங்கலாமான்னு யோசிக்கிறேன். இந்த கன்று ஒன்றும் இந்த கன்று ஒன்று வாங்கிக்கலாம். வாங்கியாச்சு. இந்த 2 கன்றில் எது நல்லாக்குன்னு பார்க்கலாம். எது நல்லாயிருக்கோ அதை வச்சுக்கிட்டு நம்ம மற்ற விற்றுடலாம். இது நான் பழைய கன்று ஏற்கனவே வாங்கின கன்று. இது தூக்கி இங்கே வச்சிடலாம், மேலே இது எடுத்து இங்கே வச்சிடலாம். இந்த சுட்டு பார்க்கலாம். சூப்பராக சுடுதுங்க அது. இங்கே பாருங்களேன், அந்த கன்று எப்படி சுடுதுன்னு பார்க்கலாம். 2 பேர் நல்லா சுடுதுங்க. நம்ம பேசாமல் அந்த கன்று விற்றுடலாம், பழைய கண்ணை. இதை விற்றாச்சு. இந்த 2 கன்று வச்சுக்கலாம். நான் அந்த கையில் வந்து இந்த கன்று வச்சுக்கலாம். இப்போ நம்ம வந்து வீட்டுக்கு போய் சோஃபாவையும் நம்ம மேட்டையும் வந்து போட்டுடலாம். நம்ம வந்து காரில் ஏறி வச்சுப்பேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லோரும் யார் சுட்டாலும் வந்து நம்மளுக்கு ஒன்றும் ஆகாது. ஏன்னா காரில் இருக்கிறனால ஒன்றுமே ஆகாது. நம்ம பைக்கில் போனால் தான் பிரச்சனை. நிறைய பேர் சுடுவாங்க நம்மளை, அதான் பிரச்சனை. சுடுறாங்க பாருங்க. அப்படியே ரிவர்ஸ் ஏற்றிடுமா? ரிவர்ஸோட போடு சரியான அடி. அப்படியே இங்கே புதையல் இருக்குது, எடுத்துக்கலாம் அப்படியே.
நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக காசு சேர்க்க ஆரம்பிக்கணும். நம்மகிட்ட இப்போ இருக்கிறதே 4206 ரூபா தான் இருக்குது. இப்போ நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக காசு சேர்த்தா தான் உண்டு. நம்ம வந்து இதுதான் நம்ம வீடு. இதுக்குள்ளே போயிடலாம். இதுக்குள்ளே போயிட்டு பார்த்தீங்கன்னா மேட்டை வந்து வாசலில் போடலாம். இங்கே ஒரு ஷெட்டு வாங்கணுமே. ஆஹா, சரி ஷெட்டு வாங்க மறந்துட்டேனே. சரி இப்போ ஒன்றும் இல்லை, நம்ம புது வீட்டில் போயிட்டு கூட இப்போ எடுத்துடலாம். தள்ளுறா. நம்ம வந்து இங்கே மேட்டை கரெக்டாக போட்டுடலாம். நம்ம பழைய வீட்டில் போய் எடுத்து வந்துடலாம். சரி புது வீடுன்ற பாருங்க, நம்ம போய் பழைய வீட்டில் போய் இந்த ஷெட்டு எடுத்து வந்துடலாம். ஷெட்டு வேஸ்ட்டாக தான் இருக்குது. ஷெட்டுடுறா. இப்போ நம்ம வந்து எடுத்தாச்சு. பழைய வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஷெட்டு தேவையில்லை. இனிமேல் நம்ம இந்த வீட்டு தான் தங்க போகிறோம். அதனால் பார்த்தீங்கன்னா நமக்கு ஷெட்டு தேவையில்லை. நம்ம வந்து பிளாக் வாஷாக தான் கட்ட முடியும் ஷெட்டு. இப்போ நம்ம வந்து பிளாக் கட்டணும். இப்படி வச்சா மட்டும்தான் அவங்களால கட்ட முடியும். ஏன்னா ஐயோ வேஸ்ட் ஆயிடுச்சுடா ஒன்று வந்து வேஸ்ட் ஆயிடுச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா வரிசையாக அடுக்கணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஷெட் வச்சிடலாம். போடுங்க பாருங்கள் இப்படி சூப்பராக வச்சு பாருங்கள் வீடு. நம்ம லாக் போட்டால் யாராலையும் உள்ளே வர முடியாது. லாக் பண்ணியாச்சு, அவ்வளோதான். இந்த சைடு லாக் போட்டுலாம் வந்துடலாம் போய். இப்போ வந்து அப்ஜெக்டிவ் வந்துருக்கு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா காசு தருவாங்க நம்மளுக்கு. இதையும் லாக் போட்டுடலாம். லாக் பண்ணியாச்சு, இனிமேல் யாரும் திறக்க முடியாது. பின்டோரு அவங்க பின்னாடி ஒரு ஷட்டர் இருக்குது, அங்கேயும் லாக் பண்ணிட்டு வந்துடலாம் போய். அங்கேயும் லாக் பண்ணிட்டோம்னா நம்மளால் என்னடா ஷெட்டு இல்லை இங்கே. ஷெட்டு இல்லாமல் இருக்குங்க இங்கே பாருங்களேன். நம்ம அடிப்பாங்க. போடு இப்படி இருக்கிறது வந்து அடிப்பான். நம்ம வந்து போட்டுறணும் மீள, இல்லைன்னா நம்மளுக்கு தான் ஆபத்து. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அங்கே ஒரு புதையல் பெட்டி இருக்குது. நம்ம எப்போ எடுத்து வந்துடலாம். எடுக்கலாம் போய். இது வந்து நல்லவன் தான். இவன்ட்ட மேலே கோவம் இல்லைன்னா அடிக்க வேண்டாம் நம்மளை. நம்ம அப்படியே புதையல போய் எடுக்கலாம். 1 2 3 4 5 6 7 அப்படியே எடுத்தாச்சு ஃபுல்லாக. இப்போ நம்ம எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணியாச்சு. இந்த டோர் திறந்து விட்றலாம். நம்ம உள்ளே போகணும்ல, உள்ளே போய்ட்டு லாக் பண்ணிக்கலாம். ரொம்ப பூட்டியாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வரிசையாக அரேஞ்ச் இப்போ எல்லா ஃபர்னிச்சரும் எடுத்து ஒரு இடத்துல வெளியே போட்டுடலாம். இங்கே பாருங்கள், வெளியே பாலகடி நிறையா இடம் இருக்குது. இங்கே பாருங்கள். தொறடா. என்னடா இப்போ வந்து திறந்து இங்கே பாருங்கள், வெளியே எல்லா ஃபர்னிச்சரும் எடுத்து வெளியே போட்டுடலாம். போட்டுட்டு நம்ம புதுசாக செட்டப் பண்ணி நம்ம அரேஞ்ச் பண்ணி நம்ம வீட்டில் செட் பண்ணலாம். நான் வந்து பார்ட் 3 வந்து போடுறேன். அந்த பார்ட் 3ல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எல்லாத்தையும் வந்து செட் பண்ணி நம்ம வந்து இப்போ வீடியோ போடலாம். இதோட இந்த கேம் ப்ளே முடிச்சுக்கிறேன். பாய்.